நான் இங்கே வந்தது காரணம் நண்பர் பரத். பரத் பற்றி எல்லாருக்குமே தெரியும். வெர்சடைல் ஆக்டர் அண்ட் ஒரு 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 டேலண்ட், ஹைலி டேலண்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் 0% ஆட்டிடியூட் அண்ட் 0% யூகோ பர்சன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவன், சினிமா புதுசாக வந்தவன். ஸோ ஆக்டர்ஸ் யூனியனில் நான் ஒரு இசி மெம்பராக இருக்கும்போது பெரிய ஆக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது சில நேரம் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் பரத்துக்கிட்ட அந்த மாதிரி எந்த ஆட்டிடியூட் பார்த்ததே இல்லை. அந்த ஒரு ரீசன் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ மை ஒய்ஃப் தமன்னா, அவங்க இதில் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. லாஸ்ட் மினிட்ல எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தோம். எல்லாருக்குமே சாரி. அவங்க சைடில் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் வந்து இந்த ஷோ பண்ணதுக்கு. அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்ஏவி சாராக இருக்கட்டும், அவங்க இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா வாய்ப்பு தேடிட்டு இருக்க எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான் நாளை இயக்குனர். நான் வந்த டைமில், படிப்பு முடிச்சுட்டு வந்த டைமில் வந்து படம் பண்ணணும்னு நினைக்கும் போது, நான் லண்டனில் இருந்தேன். படம் பண்ணணும்னு நடிக்கும் போது எப்போ நம்மளுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க, நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, டெலிஃபிலிம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தேன். ஒரு டைமில் என் கையில் இருந்த காசு எல்லாமே போயிடுச்சு. அப்போது எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான் நாளை இயக்குனர். அப்போது கார்த்திக் சுப்பராஜ், விஜய் சேதுபதி, மணிகண்டன், நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த இதில் வந்து ஒரு வெளிச்சம் கிடைச்சி அதுலேருந்து தான் சுந்தரபாண்டியன் தென் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். இன்னுமே ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் சக்ஸஸை பார்க்குறது ரொம்ப ஒரு சிரமமாக இருக்குது. நல்ல படங்கள் பண்ணால் கூட. லாஸ்ட் மந்த் ராமன் அப்துல்லா ஆண்டின்னு ஒரு படம் நான் ஹீரோவை பண்ணியிருந்தேன். தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பாராட்டினாங்க, எந்திரிச்சிருந்து கை தட்டினாங்க. இப்போ ரீசெண்டாக யூடியூப்ல ரிலீஸ் ஆகி 10 daysல வந்து 8 lakhs people பார்த்துருக்காங்க. எல்லா கமெண்ட்டுமே பாசிட்டிவாக இருக்குது. பட் படம் எடுத்த ப்ரொடியூசருக்கும் பணம் கிடைக்கல, எங்களுக்கும் பெருசாக ஒரு ஓப்பனிங் கிடைக்கல. ரீசன் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல கூட இன்னைக்கு சினிமா நடிக்கணும், சினிமா எடுக்கணும்னு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்மா வந்த இந்த பிக் பிக்சர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை ஹோஸ்ட் பண்ற என்னுடைய நண்பர், ஒரு உடன்பிறவா சகோதரன் கூட சொல்லலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பரத். அவ்வளோ நிறைய பேருக்கு தெரியாது, திருப்பி நான் அதை மென்ஷன் பண்ணணும். 0% ஆட்டிடியூட் அண்ட் 0% ஈகோ பரத். ஏன்னா நான் இப்போ எனக்கு வாய்ப்பு ஆக்டர்ஸ்குள்ள போகும்போது யாராவது ரெஃபர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆக்டர்ஸ் பெருசா பண்ண மாட்டாங்க. பட் பரத் வந்து எனக்கு 2-3 ப்ராஜெக்ட் அவர் கால் பண்ணி, சவுந்தர் இந்த கதை கேட்டா இதில் நீங்க பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 2-3 வாட்டி எப்போ பேசினாலுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதர். ஸோ அவர் இந்த ஹோஸ்ட் பண்ணும்போது, இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணும்போது இன்னும் பெருசா அவருடைய பாசிட்டிவிட்டியும் இந்த ப்ரோக்ராமுக்கு கிடைக்கும், ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். Aravi, you brought me here. My good friends, press, Bharat, my dear friend, Vijay, Deva sir, Chinram Swami, Dinesh Master, Brian Kapra, எல்லாரும் மீட் பண்ணுறேன். வெரி ஹாப்பி. பரத் ஒரு மேட்ரு சொன்னார். அவன் என்ன சொன்னான் ஆரவி எனக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு சொன்னார். என்னோட நிலைமை நினச்சி பாருங்க. ஃப்ளைட் ஹைதராபாத்லேருந்து நைட் ரிட்டர்ன் ஆகிறேன். ரொம்ப டயர்டு, 2 hours லேட்டு. சரி, ஓரமாக ஒரு விண்டோ சீட் கிடச்சி படுத்து தூங்கலாங்கிற பிளானில் இருந்தேன். அன்றைக்கி பார்த்து அந்த ஃப்ளைட் ஃபுல்லான என் பக்கத்து சீட்டு காலி. இந்த சீட்டில் இவர் வந்து உட்காந்துட்டார். சார், ஐம் யுவர் பிக் ஃபேன் சார். ஓ தேங்க்யூ. ஓ ஃபேனு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கங்கிறதுல சும்மா நம்ம பாட்டுக்கு ஹலோ சார். கொஞ்ச நேரத்தில் சார், ஐ எம் டூயிங் ஒன் ரியாலிட்டி ஷோ. ஓகே ஐ ஆல்சோ டன் திஸ். ஓகே ரொம்ப டயர்டாக போடுவேன், தூங்கலாம். ஃப்ளைட்டு இல்லை டேக் ஆஃப் ஆகிற டைமில் வருதும் சொல்கிறாரு, லிப்பு தான் ஓடுது, புரியவே இல்லை. கட சேர்ந்த மாதிரி சார் பிக்சர் சார் கமெண்ட் அடிக்கிறாங்க, அவங்கள வச்சுல சார் இது போயிட்டே இருக்கு. நான் கொஞ்ச நேரம் அப்படியே சார், ஐம் வெரி டயர்ட், கேன் ஐ டேக் ஸ்லீப் ஃபார் சம் டைம் கேட்டுட்டேன். ஓகே சார் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஸ்லீப். நான் 2 பேரும் தூங்கிட்டோம். ஃப்ளைட்டு போய் 45 minutes 50 minutes லேண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் பாருங்க, லைட்டெல்லாம் போட்டுடலாம் ஃப்ளைட்டில். கண்ணை திறந்து பார்த்தா இவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு சார். அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டாரு. இப்போவும் புரியல சார். நான் சொன்னேன், மிஸ்டர் அரவி, யூ ஆர் டெல்லிங் சம்திங் எக்ஸைட்டிங், பட் நிஜமாவே ஏதோ ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் புரியல.
ப்ளஸ் ஐ கம் ஹோம்னார். அது பெஸ்ட் ஐடியான்ட்டு லேண்ட் ஆனார். ஹி வாஸ் ஸோ ஸ்வீட். கூட நடந்து வந்தார். லேட் ஆனதுனால நான் அங்கே ஒரு காஃபி ஷாப் பண்ணேன். சார் ஐ எம் எ பிக் ஃபேன், ஐ வில் பை சம்திங் ஃபார் யூ. எனக்கு ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்போ கூட இதே தான் அப்பப்போ கேப்பில் பேசினேன். சார் அது நல்லா இருக்கும் சார் அப்படி பாயிண்ட்டை குத்துட்டே இருக்கார். சரி ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுட்டேன். ஹி வாஸ் வெரி என்தூசியாஸ்டிக் அபவுட் வாட் எவர் ஹி வாஸ் ட்ரைங் டு டூ. நெக்ஸ்ட் டே டைம் கேட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. சார் நான் ஸ்டாப் இன்னைக்கு இப்போ பேசினாருங்க. இதே சுவிட்ச் ஆன் பண்ணால் அதே தான் வருது ரெக்கார்டட். அவர் மைண்டில் வெரி கரெக்ட்லி சார் எஸ் ஃபுல் பிக்சர் அவர் பார்த்துட்டார். இது எப்படி வரும், என்ன வரும். ஸோ somebody is so obsessed, so passionate about something is what is finally the success real achievement. வேறு ஒருத்தர் வந்து நான் டைரக்டராக இருக்கும்போது கதை சொல்லும்போது ஐ ஷுட் பி ஏபிள் டு டெல் இட் இன் ஃபுல் கன்விக்ஷன். அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். சரி ரொம்ப நல்லா இருக்கு சார், இது புதுசாக இருக்குது, ஐடியா நல்லா இருக்கு, என்ன வாட் கேன் ஐ டூ சார். எனக்கு எல்லாம் ரெடி சார், சாங் வேணும் சார், எனக்கு மியூசிக் வேணும், நீங்கள் கொஞ்சம் கேன் யூ டூ சம்திங். இதில் அப்புறம் லேட்டர் ஆன் டைரக்ஷனுங்கிற இதில் நீங்கள் வந்து எனக்கு ஜட்ஜாக வரணும். வரேன்ப்பா, நோ ப்ராப்ளம். ஏன்னா நோ யூ டூயிங் சம்திங் ஐ அண்டர்ஸ்டுட். தேவா சார் வச்சு பண்ணலாமா கேட்டேன். ஹாப்பியா? ஸோ கூட்டின்னு போனேன், தேவா சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அங்கே உட்காந்து தேவா சார் செம ஷார்ப்பு. அவர் அந்த கான்செப்ட் சொல்லி ஆரம்பித்து முடிக்க கூட இல்லை, தேவா சார் சொல்லிட்டார் பிரமாதம் சார், இது பிரமாதம் சார். அவர் டக்குன்னு பிடிச்சிட்டார். நல்ல ஐடியா சார், இது புதுசாக இருக்குன்றார். அங்கேருந்து இமீடியட்டாக ஸ்டார்டட் கம்போசிங். ஒரு 3 times 4 times நாங்கள் தனியாக உட்காந்து பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு சாங்கை பண்ணும்போது சடனாக தேவா சார் சொன்னார், சார் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, ஐ எம் வெரி ஹாப்பி வித் டியூன் வித் எவ்ரி திங், கான்டென்ட்டும் நல்லா இருக்கு, லிரிக்ஸ் கொஞ்சம் கேட்சியாக வந்து நல்லா இருக்கும், பாவிஜயை கூப்பிடலாமான்னு கேட்டார். உடனே ஆரி வீட்டு சொல்லி, சார் ஹாப்பி சார், பாவிஜா ஹாப்பி சார். பாவிஜய் வந்தார். அவர் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு பாவிஜய். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்கே லிரிக் எழுதிட்டார். ஸோ வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் வித்தின் 1 hour தான் இருந்தார் அங்கே. அப்படியே பாட்டோட ஃபுல் லிரிக்ஸ் எழுதி அதை ரேப்பு, அதில் 2 ரேப்பு சாங்கு, ஆர்கெஸ்ட்ரா ஸ்ரீகாந்த் தேவா இருந்தார். எல்லாருமே உட்காந்து we made it. It was such a fine composing. I'm telling you, this will really work big time. Song பெரிய ப்ளஸ் இந்த பாட்டுங்க. இந்த படத்தில் படம் சொல்கிறேன், இந்த ரியாலிட்டி ஷோவில் டெரிஃபிக்காக இருக்கும். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரியாலிட்டி ஷோ. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் ஐ ஹாவ் டு சே அபவுட் அரவி. ஒரு கான்செப்ட் வந்து ரியாலிட்டி ஷோவில் ரொம்ப கஷ்டம் டு டூ சம்திங் லைக் திஸ். சினிமா வச்சுட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு லாங்குவேஜே கஷ்டம், இவர் 5 லாங்குவேஜ். அண்ட் ஸோ நான் எவ்ரி டைம் கேட்பேன், சார் அந்த ஆஸ்பெக்ட் அது பண்ணிட்டேன் சார், இது எப்படி சார்? ஸோ ஹீஸ் ரெடி. அப்புறம் எனக்கு அப்பப்போ வந்து வீடியோஸ் காட்டினார், எல்லாமே ஃபேபுலஸாக இருந்தது மேக்கிங். இப்போ அந்த பரத்தோட அந்த கண்டென்ட்டு, அந்த இது எல்லாரோடும் ஒருத்தரோடும் ஹி ஹஸ் டன் இட் வெரி ஸ்டைலிஷ்லி வித் லாட் ஆஃப் கன்விக்ஷன். ஸோ ஐ திங்க் ஒரு ப்ராஜெக்ட், ஐ மீன் மிஸ்டர் சார்ல்ஸ் வி met that day, man with 80 years plus, but man had so much of vision. அவர் பாட்டை டியூனை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, he was very excited. So it is somewhere in the concept as it is now grooming, as it is developing, I think it's going to be a big hit, really big hit. And team select பண்ண team, the way the idea is going to develop, slowly everybody will start talking about it. It's going to be one of the biggest success reality show. I think in the next few months we all are going to see something new, something unique. சொல்லிட்டுமா தெரியல யாரேவி அடுத்தது ஒன்று சொன்னார், I am still not able to come out of it. But anyway, Aravi, big picture, the whole team, I wish you all the best. We are going to rock. Bharat, as usual, love you. You are a very good friend and I'm happy that you're doing this. Thank you very much. Thank you.